தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். நம்மளோடு ஆய்வாளர் திரு மதிவாணன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம் சத்யராஜ். வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு தேர்தலுக்கு பிறகு உங்களை ஒரு நேர்காணல் எடுக்கிறோம் முதல் முறையா. பல்வேறு மாற்றங்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதுல இருந்தே நம்ம இதை துவங்கலாம் தோழர். இந்த 2026 தேர்தல்ல தாவேகா வெற்றி அடைஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட கிளீன் மெஜாரிட்டி கிடைக்கலினாலும் விசிகா கம்யூனிஸ்டுகளை போன்ற மற்ற கட்சிகளுடைய ஆதரவுல தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க தலித்துக்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு வகையில சமூக நீதி அரசு தான், திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க? பேட்டியில முதல் எடுத்த உடனே ஒரு காமெடியில தொடங்கி இருக்கீங்க. இது என்ன பண்றது? 44 ரிசர்வ் தொகுதி இருக்கு. ஏன்னா 44 தலித் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கூடுதலா ஒரே ஒரு ரிசர்வ் தொகுதியில ஒரு பொதுவான தொகுதியில ஒரு தலித் போட்டி வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் தாவேகா இதுல வரல, திமுக கூட்டணியில போட்டிட்ட காங்கிரஸ் தொகுதியில ஒரு தலித் போட்டிட்டு வெளியே வெற்றி அடைஞ்சிருக்காரு. உண்மையில இது என்னன்னா, இப்ப இந்த நேரத்துல அவங்க அந்த தாவேகாக்காரங்க அல்லது தாவேகாவுக்கு கூட்டணியா இருக்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா ரிசல்ட் எல்லாம் மெஜாரிட்டின்னு இதாயிட்டு இருக்கிறப்பவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, என்ன பொது தொகுதியில இருந்து 26 எம்எல்ஏக்களை போட்டிட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்படி இது ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான பத்திரிகைகள் எல்லாம் கூட அதுக்கான என்ன சொல்றது ஆர்டிக்கல் எல்லாம் கூட வந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணுமே இல்லைங்கிறது தெளிவாயிருச்சு. இப்ப ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இது இந்த சமகால வரலாறு இதெல்லாம் தெரியாம இப்ப நம்ம எல்லாம் இல்லாம இன்னொரு ஜெனரேஷன் இன்னைக்கு உள்ள பேப்பரை பார்த்து ஒரு வரலாறு கட்டமைச்சதுன்னு வைங்க, அங்க என்ன நடக்கும்னா இந்த மாதிரி தாவேகா கூடுதலான எம்எல்ஏக்களை தமிழக வரலாற்றிலே முதல் முறையா கொடுத்து இது பண்ணிருச்சுங்கிறது தான் ரெக்கார்ட் ஆகும். அதுதான் பதிவு பண்ணப்படும். இப்போ இப்படி பதிவாகிறதுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பேற்கணும்னா, இன்னைக்கு தாவேகா கட்சியை தூக்கி பிடிச்சிட்டு முற்போக்காளர்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருக்காம பாருங்க, அவங்க எல்லாம் தான் இதுக்கு பொறுப்பு. ஏன்னா மற்ற தாவேகாவை பத்தி விட்டுருங்க. ஏன்னா அவங்க அவங்க எந்த விதத்திலயும் நம்பகத்தன்மை இல்லாதவங்கன்னு முதல்ல இருந்தே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப இவங்க எந்த அளவுக்கு, அதுவும் பேசிக்கான அடிப்படையான பிரச்சனைகள்ல எந்த அளவுக்கு என்ன சொல்றது, அவங்க யாரை ரெப்ரசன்ட் பண்றாங்களோ அந்த மக்களுக்கு கொஞ்சமும் என்ன சொல்றது விசுவாசம் இல்லாம துரோகம் பண்றதுல எவ்வளவு முன்னணியில இருக்காங்கிறதுக்கு அது ஒண்ணுதான் அருமையான உதாரணம். ஏன்னா பட்டியல மக்களுக்கான பிரதிநிதித்துவங்கிறது முக்கியமானதுதான். அது சிறப்பானது. அது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனைனா, போதுமான எண்ணிக்கையில இருக்காங்களான்னா இருக்காங்க. கண்டிப்பா அந்த 44ங்கிறது என்ன சொல்றது உள்ள ரிசர்வ் தொகுதிக்கு தகுந்த மாதிரியான எண்ணிக்கை தான், அவங்களோட மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரியான எண்ணிக்கை தான். என்ன சிக்கல்னா, என்ன அவங்களுக்கு என்ன சொல்றது கூடுதலான முக்கியத்துவம் இல்ல, அது மாதிரியான பிரச்சனைகள் சொல்லுங்க. அது இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் சில விஷயங்கள்லாம் இன்னும் மெட்டமார்பசிஸ் பண்ண வேண்டியது இருக்கு, இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல லாஜிக் இருக்கு, அதுல நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொல்லா இல்லாத கிளைம்ஸ இது பண்ணிட்டு அதை என்ன சொல்றது ஊதி பெருக்கி என்ன பொய்யா இப்ப மோடி அரசாங்கத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் பொய்யா கிளப்பி விடுறாங்க. அவங்களும் பத்திரிகையை சந்திக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் அவர் மன் கி பாத்னு ரேடியோல தான் பேசுறாரு தவிர பத்திரிகையாளரை பார்க்க மாட்டேன்றாரு. இவரும் பார்க்க மாட்டேன்றாரு. ஏதாவது பிரச்சனைன்னா அவர் பொறுப்பு. அவர் 2000 பேருக்கு மேல உள்ள இஸ்லாமியர்களை என்ன சொல்றது பலியான அந்த கொடிய நிகழ்வுக்கு பொறுப்பேற்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இவரு 41 பேரு கூட்ட நெரிசல்ல இவரு உண்டாக்குன அந்த ஸ்டாம்பேட்ல இறந்தவங்களுக்கு பொறுப்பேற்க மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன்னு அவங்களெல்லாம் என்ன சொல்றது அவங்கள ஒரு விசாட்டை கூப்பிட்டு வச்சு அவங்கள பேசிட்டு இருந்தாரு. எல்லா வகையிலயும் இது ஒரு பாயாசம்னு சொல்றாருல, அந்த பாயாச சர்க்காரை தான் இவங்க நடத்திட்டு இருக்காரு. அந்த பாயாச சர்க்காருக்கு கூட சேர்ந்து நம்ம முற்போக்காளர்கள் சொல்லிட்டு இருக்கவங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன, யார் குத்துனாலும் கத்தி குத்ததானே செய்யும். ஆனா முற்போக்காளர்கள் குத்துனா கத்தி குத்தாதான் என்ன? தலித்துகளுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறது என்ன தமிழ்நாடு மாதிரியான ஒரு மதசார்பற்றங்கிறதே சரியான வார்த்தை இல்லை. நம்ம அதை எப்படி சொல்லணும்னா ஒப்புரவு தன்மைன்னு சொல்லணும். ஏன்னா இப்ப மதசார்பற்ற அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 4 இந்து பாட்டு, ஒரு இஸ்லாமியர்களோட ஒரு பாட்டு ஒண்ணு, ஒரு கிறிஸ்தவ பாட்டு போட்டா அது மதசார்பற்ற தன்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாருக்கும் சமமான ஒரு எல்லா மதங்களையும் எல்லாரையும் சமமா
கருதுற ஒரு போக்கு, மதம் இல்லைன்னு சொல்றவனுக்கு உண்டான இது. இப்ப அதுல எல்லாம் எங்க இடம் இருக்குது சொல்லுங்க? இப்போ அப்படியான ஒரு தன்மை தான் ஒப்புரவு தன்மை அப்படிங்கிறது தான் பேணப்படணும். அந்த ஒப்புரவு தன்மைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த விதத்திலையும் அதுக்கு தகுதியான அரசாங்கமா இல்லைங்கிறத இந்த வருஷம் பக்ரீத்த வந்து கொண்டாடுற இஸ்லாமியர்கள் வந்து நல்லா உணர்ந்திருப்பாங்க, உணர்த்தினாங்க. ஏன்னா ஒரு நான் கேட்கிறேன், நம்ம என்ன சொல்றது, நாமெல்லாம் பிறப்புல இந்து மதத்துல இருந்து பிறந்து வந்தவங்க. நம்ம கோயில்கள்ல ஆடு கோழி எல்லாம் வெட்டுறது இல்லையா? இப்ப ஆக்சுவலா அதுக்கு எதிரான ஒரு தடை சட்டம் எல்லாம் வந்தது. ஏன்னா அதுக்கு எதிரா போராடி நம்ம வந்து ஜெயிச்சோம் இல்லையா? அப்போ ஆடு கோழி பலியிடுறது, அது ஆடு கோழி பலியிடுற இடம் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இல்லையே. இப்போ அந்த ஜி.ஆர். சாமிநாதன் வந்து போட்டாரு இல்லையா? கரெக்டா பக்ரீத்துக்கு முந்தின நாள் ஒரு ஒரு ஆர்டர் போட்டாரு. ஏன்னா பொது இடங்கள்ல மாடுகள் எல்லாம் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது போட்டாரு. அப்போ போலீஸும் அரசாங்கமும் அதை வந்து தலைமையில் கொண்டு இஸ்லாமியர்களா அந்த அவங்களோட மத கடமைகளையோ கொண்டாட்டங்களையோ செய்ய விடாம தடுத்து நிப்பாட்டிருச்சு. இப்போ இது வந்து அந்த மக்கள் வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லாம இது பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இதுக்கெல்லாம் பொறுப்பு யார் வகிக்கிறது? இன்னைக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களே, முற்போக்காளர்கள்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இதுல பங்கு இல்லையா? அவங்க எல்லாம் வந்து இஸ்லாமியர்களை தங்களோட சகோதரர்களா கருதலையா? அவங்க வந்து என்ன சொல்றது, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டதா தான் அர்த்தம். ஏதோ சமூகத்தின் ஒரு பிரிவு பாதிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. இப்ப அதுல வந்து கண்டுக்காம போறது அப்படிங்கிறது வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்டுக்காம போனீங்கன்னா அதனுடைய பாதிப்பை, அதனுடைய விளைய இந்த தமிழ்நாடும் தமிழ் சமூகமும் தான் கொடுக்க போகுது. இப்ப அதுக்கு காரணமா இவங்க எல்லாம் இருக்காங்களேங்கிற நம்மளுடைய வருத்தத்தை தான் இந்நேரத்துக்கு நம்ம பதிவு பண்ண வேண்டியது. இப்ப குறிப்பா தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பல்வேறு குழப்பங்கள் நடந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. தினம் தினம் எல்லாருமே மாறி மாறி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப முற்போக்காளர்கள் சொல்லக்கூடிய அது விசிகாவா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், ஐயுஎம்எல்லா இருக்கலாம், மத்தவங்க எல்லாருமே நம்ம வச்சுக்கலாம். அதாவது தாவேக்கா இல்லாத மத்த இந்த கட்சிகள் வந்து திமுகவை விட்டு மாற்று ஒரு கட்சியை தேடி போறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு, அதாவது திமுகவை விட தாவேக்கா அதிகமான சனாதன எதிர்ப்பையோ இல்ல வந்து பாஜக எதிர்ப்பையோ பதிவு பண்ணியிருந்தா தானே போக முடியும். ஆனா இவங்க எதுவுமே பதிவு பண்ணாம முற்போக்கு சக்திகள் ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமையில ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வருதுல்ல தொடர். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ முற்போக்கு சக்திகள் மட்டும் ஆதரவு கொடுத்திருந்தாங்கன்னா இவங்க சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் ஓகே. ஆனா குதிரை பேரம் நடந்திருக்கு. என்ன ஆமா 25 எம்எல்ஏக்கள் கட்சி மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அது ஆமா நடந்திருக்கிற சூழல்ல இவங்களோட வாக்குக்கெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. ஆக்சுவலா விஜயோட அல்லது பிஜேபியோட திட்டம் என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த அந்த திமுக கூட்டணி வந்து ரொம்ப பொதுமக்களோட ஏற்ப பெற்று பெரிய அளவுல முன்னாடி இருக்கு. இப்ப அத காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் தான் மோடியோட வேலை திட்டம், பிஜேபியோட வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்தை கச்சிதமா நிறைவேற்றின பெருமை ராகுல் காந்திக்கு சேரும். ஏன்னா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து அவங்க அவங்க இருக்கிற கூட்டணி வந்து மதசார்பற்ற கூட்டணின்றாங்க. அவங்க இருக்கிற தொகுதி எல்லாம் மதசார்பற்ற கூட்டணி கிடையாது. அவங்க தான் வந்து ராமர் கோயிலுக்குள்ள, சாரி, அந்த பாபர் மசூதிக்குள்ள ராமர் சிலைய வச்சது ராஜீவ்காந்தி பீரியட்ல. ரஜினிகாந்த். அதே மாதிரி அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது நம்ம நரசிம்மராவ் பீரியட்ல. 2 பேரும் காங்கிரஸ் பிரதமர்கள். ஏன்னா நரசிம்மராவ் செஞ்சதெல்லாம் முதுகுல குத்துன வேலை இல்லையா? இஸ்லாமியர்களை, நம்மளோட சகோதரர்களா இருக்கிற இஸ்லாமியர்களை முதுகுல குத்துன வேலையா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரங்க அவ்வளவு பேரும் செஞ்சானுங்க. ஏன்னா அன்னைக்கு பிஜேபி கூட கை சேர்த்துட்டு இவனுங்க பண்ண வேலை தான் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து இந்த லட்சணத்துல இன்னைக்கு இருக்கு. இதுக்கு முழு பொறுப்பும் அவங்கதான் ஏத்துக்கணும். இன்னும் சமீப காலத்து உதாரணம் சொல்லணும்னா, நம்ம என்ன சொல்றது, மன்மோகன் சிங்க்கு பதிலா பிரதமர் ஆக வேண்டி இருந்தது நம்மளுடைய பிரணாப் முகர்ஜின்னு சொல்லி ஒரு பார்ப்பனர், மேற்கு வங்காள பார்ப்பனர். அவர் தான் காங்கிரஸ்ல முக்கியமான ஆளா இருந்தார். அவர் தான் வந்து RSS அந்த விஜயதசமி கூட்டத்துக்கு வந்து முக்கிய விருந்தாளியா போனாரு. ஏன்னா ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறம் வந்து போன பெருமை வந்து இந்த காங்கிரஸ்காரருக்கு தான் உண்டு. ஏன்னா காங்கிரஸ் கட்சிங்கிறது இந்துத்துவா கட்சி, ஆக்சுவலா இந்துத்துவா கட்சி. ஏன்னா இது காங்கிரஸ் மாடல் இந்துத்துவான்னு வேணா சொல்லிக்கோங்க. ஏன்னா மற்றபடி அது மதசார்பற்ற கட்சின்னு சொல்றதுதானே எந்த தகுதியும் இல்லாத கட்சியா இருக்குங்கிறதா. இப்ப அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் இப்ப பிஜேபியோட செயல் திட்டத்தை அவங்க இன்னைக்கு வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்ப இதுக்கு நம்மளோட விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ துணை போனது அப்படிங்கிறது வெட்கக்கேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதுல வந்து எந்த லாஜிக்கும் இல்லை, எந்த நியாயமும் இல்லை. ஏன்னா
இவங்க ஆதரவு கொடுக்கலன்னா இங்க ஒரு ஆட்சி அமைஞ்சிராது அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த 25 பேர் எப்படி வந்து ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு இருக்குது. ஏன்னா 4 பேர் இல்ல 5 பேர். ஏன்னா அமமுகவை சேர்த்தா 5 பேர். 5 எம்எல்ஏ வந்து கட்சியை மாறி என்ன இப்போ 4 பேர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல போய் நாங்க மத சார்பினை காப்பாற்றுறோம் அப்படின்னா இது வந்து கம்பி கட்டுற வேலை தான். இது வந்து உண்மை கிடையாது. இப்ப நேத்தைக்கு கூட ராகுல் காந்தி ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு. அவர் பேசும்போது நாங்க தான் இந்தியாவிலேயே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இயக்கம், ஒரு பெரிய போராட்ட இயக்கம் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறாரு. திமுக எப்படி இருந்தாலும் பாஜகவோட போகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியே எங்களோட கூட்டணி தான் அப்படிங்க, நாங்க தான் உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஸோ அப்ப அந்த மதச்சார்பு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரே எதிர்ப்பு சக்தி நாங்க தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? ஆர்எஸ்எஸ் சார்புடைய ஆர்எஸ்எஸ் வந்து இங்க நேரடியா போட்டியில நிக்கல. ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சில சகோதர அமைப்புகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் காங்கிரஸ் அப்படிங்கிறது. நம்ம சும்மா இன்னைக்கு உள்ள விளையாட்டுக்கு சொல்லல. முதல்ல வந்து அந்த ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாம் முதல்ல எங்க இருந்தாங்கன்னா காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க. ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு பிஜேபியில இருக்கக்கூடிய நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர்கள் எல்லாரும் முதலமைச்சர் முதலமைச்சர்களையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாரும் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து தான் போயிருக்காங்க. அதிகமான காங்கிரஸ்காரங்க பிஜேபியில இருக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா காங்கிரஸ்ங்கிறது பிஜேபியினுடைய இன்னொரு பி டீமா தான் இங்க நடைமுறையில இருக்கு. இப்ப அப்படி உள்ள சூழல்ல நீங்க வந்து பிஜேபி மட்டும்தான் என்ன இவங்களோட ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு பிள்ளைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்து முன்னணி இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல உள்ள நிறைய மற்ற அர்ஜுன் சம்பத் கட்சி இருக்கு, இப்படி நிறைய கட்சிகள் இருக்கு. இந்திய அளவுல இருக்கிற இன்னொரு கட்சியா வந்து இந்த காங்கிரஸ் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இல்லைன்னா இப்போ வந்து இப்ப பாத்தீங்க நம்ம ஊர்ல இது வரைக்கும் இதெல்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயம் இல்லையா? இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒரு மத கடமையை நிறைவேற்ற ஒரு மதத்தை ஒரு என்ன சொல்றது ஒரு திருவிழாவை கொண்டாடுறதுக்கான உரிமையை அவங்க மறுத்திருக்காங்க. இதெல்லாம் கர்நாடகாவில் நடந்துட்டு இருந்தது. ஹிஜாப் பிரச்சனை எல்லாம் நடந்தது. இப்போ இது இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது காங்கிரஸும் பங்கேற்கிற காங்கிரஸ் தலைவர் வந்து என்ன பதவியேற்பு விழாவுக்கு வந்து போன ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அது காங்கிரஸும் கூட்டு பொறுப்பு வகிக்கிற ஒரு நாட்டுல இது நடக்குது. அப்படி உள்ள சூழல்ல நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இந்தியா கூட்டணின்னெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா வந்து சிபிஎம் காரங்களும் சிபிஐ காரங்களும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒண்ணு இங்க இல்ல தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அது இல்ல உண்மை. உண்மை என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணின்னு ஒண்ணும் இல்லை. அது 3வது கூட்டணியா வெகு சீக்கிரத்துல வந்து சேரும். ஏன்னா யார் யாரு காங்கிரஸ் கூட நின்று பிஜேபியோட வேலை திட்டத்தை நிறைவேற்றுறாங்களோ அவங்களும் தனிமைப்பட்டு போவாங்க. இங்க திரும்ப வந்து மாநில கட்சிகளுடைய என்ன சொல்றது மாநில கட்சிகள்னா இந்தியாவினுடைய தேசிய இனங்களுடைய என்ன அடித்தட்டு மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கிற அந்த கட்சிகள் தான் இனிமேல் வந்து இந்தியாவை ஆளப்போகுது. அதுக்கான 3வது அணி அப்படிங்கிற அது 3வது அணியில அதுதான் முதல் அணி. அந்த அணி இனிமேல் கட்டமைக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் டெல்லியில நடந்த அந்த இந்தியா கூட்டணியினுடைய அந்த கூட்டம் வந்து நமக்கு அதுக்கான தடயங்களையும் அதுக்கான சமீட்சைகளையும் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வந்தப்ப நிறைய பேர் இங்க வந்து ஒரு நரேஷன் செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதை நானே பார்த்தேன். எப்படின்னா தாவேக்கா வந்து ஒரு திராவிட இயக்க வழியில வந்த ஒரு கட்சி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதை வந்து நீங்க வந்து திராவிட இயக்கம் குறித்து ரொம்ப ஆழமா ஆய்வு பண்ணக்கூடியவர், அதை பார்க்கக்கூடியவர். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? என்ன தேசிய முற்போக்கு திராவிட கட்சின்னு சொல்லுவீங்களா? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு சொல்லுங்க. என்ன பெரியார் படத்தை வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அந்த கோசி கூட இல்ல. என்ன விஜய் பேர்லயே கட்சி வச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். என்ன வெற்றிங்கிறது விஜய்னு தான் அர்த்தம் இல்லையா? இப்போ அவர் பேர்ல ஒரு கட்சி வச்சுட்டு விஜய் கட்சின்னு சொல்லுங்க. இதுக்கு திராவிட கட்சின்னு சொல்றீங்க? பெரியார் படத்தை வச்சா மட்டும் நீங்க உங்களுக்கு தெரியும், இங்க தமிழ்நாட்டுல இனவாதம் பேசிட்டு தெரியுறா. சீமான் வந்து முதல்ல கருப்பு சட்டை போட்டுட்டு பெரியார் இயக்கங்கள தான் பேசிட்டு தெரிஞ்சாரு. என்ன ஹிட்லர் வந்து முன்னாடி வந்து கம்யூனிச கொள்கைகள் எல்லாம் பேசிட்டு சோசியலிச கொள்கைகள் எல்லாம் பேசிட்டு தெரிஞ்ச ஆளுதான் அவரு. ஏன்னா அவர் பின்னாடி சொன்னாரு, அது பேசினாதான் மக்கள் என் பின்னாடி வருவாங்க அப்படிங்கறதுனால அதை பேசிட்டு தெரிஞ்சேன். ஏன்னா அப்புறம் பின்னாடி வந்து அவ்வளவு பெரிய பாசிச என்ன சொல்றது நாஜி கொடுமைகள் எல்லாம் நடத்தினாரு. இப்போ அந்த அடிப்படையில என்ன சொல்றது ஒருத்தர் ஒரு இதுதான் நான் அப்படின்னு சொல்றாங்க, உரிமை கோர்றாங்க அப்படின்னா அது அவங்க உரிமை கோர்றாங்க அப்படிங்கிற அளவுலதான் அர்த்தமே தவிர அது உண்மையானது கிடையாது. அவங்க லாப நோக்கில கூட அதை செய்யலாம். இப்போ திராவிட இயக்கம் நாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா பெரியாருடைய கொள்கைகளை நான் கேட்கிறேன். இது வரைக்கும் இத்தனை வருஷமா ஆட்சி நடந்திருக்கு.
52ல இருந்து இங்க பல அரசாங்கங்கள் நடந்திருக்கு. இப்படி ஒரு ஜோசியக்காரரை கொண்டு வந்து எல்லாருக்கும் மேல ஒரு அதிகாரத்துல கொண்டு எவனாவது நிப்பாட்டி இது யாராவது பண்ணிருக்காங்களா இது மாத்தி மாத்தி? ஒரு பெரியாரிய இல்ல கட்சி கிடையாது. அல்லது ஒரு ஒரு திராவிட கட்சி அதை எப்படி செய்ய முடியும்? இங்க ஜெயலலிதா மாதிரியான ஆட்கள் எல்லாம் கூட முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய பக்திமான்கள். சொல்லப்போனா பார்ப்பன சாதியில இருந்து வந்தவங்க. அவங்க எல்லாம் கூட செய்ய துணியாத ஒரு வேலையை இவர் செஞ்சுட்டு என்ன இன்னைக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போறாரு. பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எது எது ஒரு சங்கிங்கிறதுக்கு என்னென்ன சிக்னல்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கூட சேர்ந்துட்டு விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐ சிபிஎம்மும் ஜால்ரா அடிக்கிறாங்கனாலே இவர் மதசார்பற்றவர் ஆயிடுவாரா? இவர் திராவிட கருத்தியல் உள்ளவர் ஆயிடுவாரா? திராவிடம்னா ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா விஜயகாந்தால? சாரி, என்ன முன்னாடி வந்து என்ன மக்கள் நல கூட்டணி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2002 2003 வாக்குல நம்மளுடைய திருமாவளவன் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. என்ன விஜயகாந்த வர சொல்லுங்க, நானும் வரேன். ஒரு பேப்பர் அவர்கிட்ட கொடுக்குறேன். பேப்பரும் பேனாவும் கொடுக்குறேன். அவரால் ஒரு அறிக்கை எழுதி கொடுக்க சொல்லுங்க. நான் வந்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிருப்பாரு. ஏன்னா இப்ப அந்த அந்த கூற்று வந்து இப்போ விஜய்க்கு பொருந்துமா பொருந்தாதா? இப்போ விஜயால ஒரு அறிக்கை கண்டிப்பா. எழுதி தர முடியுமா? ஒரு 10 நிமிஷம் திராவிட இயக்கத்தை பற்றியோ பெரியாரை பற்றியோ பேச முடியுமா அவரால? சீட்டு இல்லாமலோ அல்லது ப்ராம்ப்டிங் இல்லாமலோ அவரால் பேச முடியுமா? அப்புறம் என்ன அடிப்படையில இவங்க வந்து சரி அவங்களோட கொள்கை என்ன அவங்களோட தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. இங்க இன்னைக்கு வந்து பாலியல் வல்லுறவுகளை கட்டவிழ்த்து விட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து திராவிட கட்சிகளுடைய லட்சணமா இது? திராவிட கட்சிகளுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அது வெகு மக்கள் இயக்கங்கிறதுல சில பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்தது இல்ல. அதெல்லாம் அந்த கட்சி வந்து ரொம்ப மோசமா அதை டீல் பண்ணி அதை வந்து சரியான முறையில அதை அணுகும். ஆனா இவங்க அதெல்லாம் என்கரேஜ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கட்சியில உள்ளவங்க தான் பெரிய அளவு பாலியல் வல்லுறவுகளை ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து தட்டி கேட்க கூட துணிவு இல்லாத, அதுக்கான முனைப்பு இல்லாத ஒரு அரசாங்கம், அதை நடத்துற ஒரு கட்சி தன்னை திராவிட கட்சின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து ஆக்சுவலா இது பெரியாருக்கு நடக்கிற மிகப்பெரிய அநீதி அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு பெரியாரிஸ்டுகளா திராவிட கட்சின்னு வந்து இந்த கட்சி சொல்லிச்சுன்னா நம்ம அதெல்லாம் கண்டிக்க வேண்டிய ஒரு இடத்துல நாம எல்லாம் இருக்கோம். 1977ஐயும் இப்ப இந்த 2026ஐயும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? பல பேர் அதை ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆருடைய வருகையும் விஜயனுடைய வருகையும் ஒரே மாதிரி தானது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ரெண்டும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. முதல்ல அன்றைக்கு இருந்தது 4 முனை போட்டி. இப்போ அதனால எம்ஜிஆர் வந்து 30% என்னமோ வாங்கினாரு. இவரு இருக்கிறது 3 முனை போட்டி தான். இப்ப அதனால 35% ஏதோ வாங்கியிருக்கிறாரு. ஆனா எம்ஜிஆர் வந்து பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அமைச்சாரு. இவரால பெரும்பான்மை பெற முடியல. இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன சோஃபா வியாபாரம் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆமா. அதனால எம்ஜிஆர் எந்த காலத்துல இப்படி சோஃபா மாடல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு? இது ஆக்சுவலா பிஜேபி பண்ணிட்டு இருக்கிற வேலையை நம்ம எல்லா விதத்திலையும் சொல்றது மாதிரி இதுலயும் பிஜேபி ஆக்சுவலா இவரு மோடியோட ஒப்பிட வேண்டியதானே? நாங்க மோடி எப்படி வெற்றி பெற்றாரோ அப்படி வெற்றி பெற்றிருப்போம் சொல்ல வேண்டியதானே? மோடியோட என்ன சொல்றது கட்சி தொண்டர்களும் கலவரங்கள் பண்ணி தான் இது பண்ணாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸும் குருட்டுத்தனமா அவரோட தலைவரை நம்பினாங்க, அவரை பக்தி செலுத்தினாங்க. அதேதான் இங்கேயும் இருக்குது. ஆக்சுவலா எம்ஜிஆரோட ஒப்பிடக்கூடாது, இவரை மோடியோட ஒப்பிடணும். குஜராத்திற்கு மோடி பிறந்தது மாதிரி இங்க என்ன சொல்றது ஜோசப் விஜய்னு கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து மோடிய ஆக்சுவலா இவர் மோடியோட பக்தர் தானே. மோடியை வந்து பலமுறை போய் பார்த்திருக்கிறாரு. என்ன இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க துள்ளி குச்சிட்டு ஓடி போறாங்க. அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராக மிகப்பெரிய அந்த அண்ணா ஹசாரே தலைமையில பெரிய போராட்டம் நடந்தது பாருங்க. ஆளா போய் நின்று ஆஜர் போட்டு அவ்வளவு பெருசா பண்ணிட்டு இருந்தாரு. காங்கிரஸ்காரங்களை என்ன கணக்குல சேர்க்கறதுன்னே தெரியல. திடீர்னு அவர் வந்து பெரிய சுத்தவான் ஆயிட்டாரு. அது எப்படின்னு தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இதுல குறிப்பா விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு தலித்துக்கள் 8 பேர் வந்து அமைச்சர்களா வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு டிபேட்டே நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் திராவிட கட்சிகளால செய்ய முடியாத ஒன்னதை அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரெப்ரசன்டேஷனை தாண்டி நீங்க வந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கக்கூடிய களம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு மட்டுத்தட்டி போயிருச்சு. அது வந்து இன்னும் வந்து சாதி ஒழிப்பு குறித்தான வீரியமான பிரச்சாரங்கள் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய உரையாடல் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு அரசு நிர்வாகத்துக்கும் சமூக சிக்கல்களுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி ஒரு உரையாடல் நடக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் என்ன 8 நீங்க சொல்றீங்க.
நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் பல இடங்கள்ல கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன சொல்றது? அ 8 இப்போ நம்ம உள் ஒதுக்கீடுக்கு எதிரான தீர்ப்பு வந்தப்போ, விசிக காரங்க ஒரு ஒரு அரசியல முன் வச்சாங்க. ஏன்னா, குறிப்பா அதனுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் முன் வச்சாரு. என்னன்னா, என்ன அருந்ததியர் அல்லாத, என்ன தேவேந்திரர் அல்லாத மற்ற அட்டவணை சாதிகள் எல்லாம் ஆதி திராவிடராய் ஒருங்கிணைவோம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சாங்க. என்ன அடிப்படையிலன்னா, அருந்ததியர்கள் தனியா உள் ஒதுக்கீடு வாங்குறாங்க. அதனால வந்து அவங்க பட்டியல விட்டு அவங்களே வெளியே போயிட்டாங்க. அது மாதிரி இவங்க வந்து பட்டியல வெளியேறணும்னு சொல்லி தேவேந்திரர் சொல்றாங்க. அதனால அவங்களெல்லாம் விட்டுட்டு நாம வந்து மற்ற சாதிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு நாம வந்து ஆதி திராவிடராய் ஒருங்கிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க அவங்களுக்கு பங்கு கிடைக்கும் போது அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு நாங்கெல்லாம் ஒண்ணா தனியா இது பண்ணுவோம் அப்படின்னு தனித்துவத்தை பேசின ஆட்கள் இன்றைக்கு அவங்க சாதிக்கு 6 மந்திரி, அருந்ததியருக்கு ஒரு மந்திரி, தேவேந்திரருக்கு ஒரு மந்திரி வர்றப்போ அதை மொத்தமா கொண்டு போய் ஏன் வந்து அட்டவணை சாதிகளுக்குன்னு ஏன் போடுறீங்க? நீங்க திரும்ப ஆதி திராவிடருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு தலித்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள இப்போ வரீங்க? எப்ப தேவையோ அப்ப வந்து நீங்க உங்களுக்கு தலித்துங்கிறது மறந்து போயிருதே. உங்களுக்கு என்ன சொல்றது லாபம்னா நீங்க தலித்துன்னுவீங்க. இல்லைன்னா நாங்க ஆதி திராவிடர் மட்டும் ஒருங்கிணைவோன்றீங்க. என்ன இது இது வந்து ரொம்ப ஒரு ஒரு தவறான வாதம் முதல்ல. முதல்ல ஒழுங்கான பிரதிநிதித்துவமே இல்ல. எனக்கு தெரிய என்ன 1991ல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அருந்ததியருக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தார். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு 35 வருஷம் கழிச்சு அருந்ததியர்களுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ வந்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு அருந்ததியர்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு 4% இருப்பாங்க. நீங்க வந்து இந்த உள்ஒதுக்கீடு கணக்குப்படியே 3% வச்சா கூட 7 எம்எல்ஏக்கள் இருக்கணும். இப்போ இந்த 7 எம்எல்ஏக்கள் இருக்க இடத்துல ஒருத்தர் தானே இருக்காரு. என்ன 7ல ஒரு பங்கு தானே கொடுத்துருக்கீங்க. மிச்சம் 6 பங்கை நீங்க புடுங்கிட்டீங்களே. அதை யார் புடுங்கினா? நீங்க வந்து யார் வந்து என்ன சொல்றது பட்டியல் மக்களுக்கான அரசாங்கம்னு சொல்றாங்களோ அவங்க புடுங்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதை வந்து நீங்க அதைத்தான் நீங்க இங்க பேசணும். பட்டியல்ல இருக்கிற அருந்ததிய மக்கள்ங்கிறவங்க சமூகத்துல ரொம்ப அடித்தட்டுல இருக்காங்கிறது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. நீங்க யாரையாவது எம்பவர் பண்ணணும்னா அவங்களதான் எம்பவர் பண்ணணும். அவங்கள மிகவும் பலவீனப்படுத்திட்டு அவங்கள வந்து எலும்பவே விடாம மரண அடி கொடுத்துட்டு அதை கொண்டு போய் பெரிய சாதனைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து திமிர் ஏறி போய் கிடக்குன்னு அர்த்தம். இப்போ குறிப்பாக வந்து சாதி ஒழிப்பு களம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு தோழர்? இதுல இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாரம்பரியம் வந்து ஒரு பெரியாரிஸ்டுகளாக ஒரு திராவிட இயக்கமாக ஒரு பெரிய வீச்சுல செயல்பட்டாங்க. இடையில அது குறித்தான ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பல்வேறு தரப்பு ஆய்வாளர்கள் கூட சொல்றாங்க. இப்ப எப்படி இருக்கு? இந்த இந்த களம் எப்படி மாற்றப்பட வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க தோழர்? இல்ல நீங்க ஒரு 10, 20 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் மக்கள் அப்படிங்கிறவங்க தங்களோட தலைவர்களா அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னிச்சு ஒரு சாதி ஒழிப்பு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. சாதி ஒழிப்பு இயக்க அரசியல் நடத்தினாங்க. இதே குரூப் தான், இதே விடுதலை சிறுத்தைகள் தான் என்ன பெரியாரை வந்து விமர்சனப்படுத்தி பெரியாரை வந்து தலித் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துற வேலையை இவங்க தான் முதல்ல செஞ்சு பெரிய அளவுக்கு வந்து பெரியார் மீதான அவர்ஷன், பெரியார் மீதான வெறுப்பு, அவதூறு பிரச்சாரத்துல ஈடுபட்டு பெரியாரை வந்து பட்டியல் மக்கள்ல குறிப்பா அவங்க சாதியில உள்ள பெரும் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுக்கு பெரியார் எதிர்ப்பா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ அந்த மக்களுக்கு அது அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ற அடிப்படையில தான் இப்ப இவங்களோட அரசியல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதனால வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறது சாதி அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல் அல்ல. என்ன இப்போ அதனால வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு வந்து பெங்களூர் குணா பேசிட்டு இருக்கிற ஒரு ஒரு பறையரை முன்னிறுத்திய ஒரு ஒரு அரசியல். ஏன்னா அந்த அரசியல்ல வந்து சாதியம் இன்னும் கூர்மை அடையத்தான் செய்யுமே தவிர என்ன ஒற்றுமை அடைகிறதோ நான் என்ன சொல்றது ஒரு 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 ஒப்புரவா மக்கள் வாழ்றதோ அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்காது. ஏன்னா வெறுப்பு மறுபக்கமும் வெறுப்ப தூண்டி விட்டுட்டு போகும். இப்ப அதனால வெறுப்பு இல்லாத சாதி ஒழிப்பு அப்படிங்கிற அரசியலை தான் பெரியார் முன் வச்சாரு. அந்த அரசியலை என்ன திரும்ப மேல எழும்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அதுக்கு வந்து இவங்க முன் வச்ச வெறுப்புகள் எல்லாம் இன்னும் சரி செய்யப்படணும். முதல்ல இவங்க வந்து திருந்தணும். முதல்ல என்ன சொல்றது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு டயலாக் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன நீங்க பாத்தீங்க 2026 எலெக்ஷன் அப்போ என்ன எலெக்ஷன் அறிவிச்ச நாள்ல இருந்து இவங்க அடிச்ச பல்ட்டிகளும் கூத்துகளும் அது வந்து அவங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு ரெட்டை வேடம் போட்டுட்டு இருக்கிற ஆட்களா இருக்கிறாங்கிறது இப்படி வேடதாரிகள் எப்படி எப்படி வந்து ஒரு மாற்றத்தை சமூகத்துல உண்டாக்க முடியும்? நம்பகத்தன்மை தானே அடிப்படையான விஷயம். எப்படி விஜய்கிட்ட நம்பகத்தன்மை இல்லையோ அப்படி இவங்க கிட்டயே நம்பகத்தன்மை இல்லை. இப்ப அப்படிப்பட்ட சூழல்ல பட்டியலினம் குறிப்பா பட்டியலின மக்கள் ஒருங்கிணைறதுக்கான
ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலை இப்ப இல்ல. இப்ப அதுக்கான சூழ்நிலை வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இவங்க எல்லாம் வலுவிழக்கணும், இவங்க எல்லாம் திருந்தணும். ஏன்னா பதிலுக்கு என்ன பண்றாங்கன்னா, உண்மையை யார் சுட்டி காட்டுறாங்களோ அவங்க மேல வெறுப்ப உமிழ்றாங்க, அவங்க மேல அவதூறுகளை பரப்புறாங்க. அவங்கள வந்து அவங்கள்ட்ட இருக்கிற சாதியவாதிகள் எப்படி மஸ்குலினிட்டியை பயன்படுத்துவாங்களோ அப்படி பயன்படுத்துறாங்க. அது இல்லாம நம்ம சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கறத திறந்த மனதோடு என்ன அணுகணும். ஒரு மனிதனுக்கான ஒரு பகுத்தறிவுக்கான அடிப்படையான விஷயங்கிறது ஒரு என்ன சொல்றது, தன்னை பகுத்தாராய்வதுதான். என்ன நம்ம என்ன வேலைகளை செஞ்சிருக்கோம், அது சமூகத்துல என்ன விளைவுகளை உண்டாக்கிட்டு அப்படிங்கிறத பார்க்கறதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். அது இல்லாம வந்து இப்படியே பேசிட்டு போறதுங்கிறது இங்க வந்து சாதி ஒழிப்புக்கு ஆதரவான அரசியலை உருவாக்காது. சாதி இன்னும் கூர்மைப்படாதான் உதவி செய்யும். குறிப்பா திராவிட இயக்கம் அதுல அதனுடைய முக்கியமான பிரதிநிதித்துவமா இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கிறது ஒரு 2 கட்சியா இருந்துச்சு. ஒன்னு அதிமுக, திமுகல. பெரும்பாலும் அதிமுகவுக்கு ஓபிசி வாக்குகள் வந்து சேகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். களத்துல வந்து மேக்சிமம் போற மாதிரி இருக்கும். திமுகவுக்கு அனைத்து சமூகத்தில இருந்தும் ஒரு பெரிய ஆதரவு இருக்கும் எப்பவுமே. அதாவது குறிப்பாக தலித் சமூகம், எம்பிசி சமூகம் எல்லாருமே வாக்களிப்பாங்க. இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு விசிகாவினுடைய அணி மாற்றமா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்டுகளுடைய மாற்றங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து திமுகவை தனிமைப்படுத்தி விட்டது. திமுக வந்து இனிமேல் வந்து எழுறது ரொம்ப கஷ்டம். தலித் மக்கள்கிட்ட இருந்து அது வந்து அப்புறப்படுத்திறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு உரையாடல் வைக்கிறாங்க. இன்னும் ஒரு ஒரு படி நான் மேல போய் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இயல்பான ஒரு டயலாக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திமுக அப்படிங்கிறது வந்து தலித் மக்களுக்கான ஒரு கட்சின்னு ஒரு ஓபிசி சார்ந்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதே போல தலித் மக்கள் வந்து இது வந்து ஓபிசிக்கான கட்சி அப்படின்னு ஒரு ஒரு கேஷுவலான உரையாடல் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும். இப்ப திமுகவினுடைய நிலைமை என்னவா இருக்கு? திமுக என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப? இல்ல நீங்க சொன்னது ஓரளவுக்கு கரெக்ட். ஓபிசிகளோட ஆதரவு வந்து அதிமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது அது இன்னுமே கூர்மையா சரியா சொல்லணும்னா, ஓபிசியில் உள்ள டாமினண்டான பிரிவுகள் இருக்கு பாருங்க. இப்ப கவுண்டர்கள், தேவர்கள், அப்ப இந்த மாதிரியான பிரிவுகள் வந்து அதிமுகவோட வாக்காளர்களா பெரிய அளவுக்கு இருந்தாங்க. இதோட சேர்ந்து நீங்க பார்ப்பனர்களும் அதை விட்டுட்டீங்க. பார்ப்பன வெள்ளாளர்களோட தேர்வும் ஆமா அதிமுக இருந்தது. அப்ப அதிமுக அல்லது இந்த என்ன சொல்றது சாதி ஒழிப்புக்கு எதிராக இருக்கிற சக்திகள் இந்த டாமினன்ட் ஓபிசிகளோட சேரும்போது அது அது கூட என்ன எம்ஜிஆர் மீதான அன்பிலையும் ரசனையிலையும் தலித் மக்கள் வாக்களிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறுற ஒரு சூழல் இருந்தது. அது ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன அந்த சூழல் மாறிடுச்சு. அது குறிப்பா ஒரு சாதியினுடைய கட்சியா மாறிடுச்சு. என்ன கவுண்டர்களோட கட்சியா அதிமுக மாறிடுச்சு. அதனால வந்து அது வந்து சர்வைவ் ஆகுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு. இனிமேல் சர்வைவ் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா அதுதான் நம்ம அதனுடைய இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அதனுடைய என்ன சொல்றது அந்த விஷயத்துல இருந்து வர்றதுதானே தவிர அதனுடைய காம்ப்ளெக்ஷனே அப்படிதான் இருக்கு. அதனுடைய கான்ஸ்டிடியூஷனே அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த கட்சியினுடைய அமைப்பே அதனுடைய எப்படி இருக்கோ அது அது இப்படிதான் இருக்குது. அந்த ஆதிக்க சாதியினருக்கான ஒரு கட்சியா இருக்கு. நீங்க அந்த எம்ஜிஆர் சார்ந்த அந்த ரசனையில் உள்ளவர்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. பதிலுக்கு விஜய் மீதான ஒரு ரசனை சார்ந்த ஒரு பிரிவினர் புதுசா வந்திருக்காங்க. இவங்களோட நாம ஏற்கனவே சொன்ன பார்ப்பன வெள்ளாளர்கள் போய் அதை எம்ஜிஆருக்கு எப்படி சேர்ந்தாங்களோ அப்படி போய் சேர்ந்திருக்காங்க. ஏன்னா திமுக எப்பவுமே வந்து அடித்தட்டில் இருக்கிற தலித்துகள், சிறுபான்மையினர் அல்லது பிசியில உள்ள அடித்தள சாதிகள், என்ன சாதி ஒழிப்புக்காக போராடுறவங்க, பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் இவங்களோட வாக்குகளை வாங்கிதான் அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு கட்சி. இப்போ இங்க தமிழ்நாடு மாற்றத்தை விரும்புது அப்படின்னா சமூக ரீதியிலான மாற்றம், சும்மா ரீல்ஸ் போடுற மாற்றத்தை நம்ம சொல்லல. சாதி ஒழிப்பு, சாதிங்கிறது ஒரு ரொம்ப கொடூரமையான விஷயம். அம்பேத்கர் வந்து அதான சொல்றாரு. ஏன்னா அது மனித விரோதமான ஒரு விஷயம்தான் வந்து சாதி. இப்போ சாதி இருக்கிற இப்ப இந்தியாவுல மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னா என்ன அடிப்படையில சாதிக்கு எதிராக குறிப்பிட்ட அளவுக்கான வெற்றியை நாம அடைஞ்சிருக்கோம். அப்ப அதனால முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். இப்போ சாதியை வந்து நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் ஒழிக்கிறோமோ அது எவ்வளவு தூரம் மட்டுப்படுத்துறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம நாடு முன்னேற்றம் அடையும், நம்ம மாநிலம் முன்னேற்றம் அடையும். இப்போ சாதி ஒழிப்புக்கான ஒரு கட்சியா திமுக தான் இருக்குது கருத்தியல் அடிப்படையில. அதுல நடைமுறை சார்ந்த சில பிரச்சனைகள் சிலர் இருக்காங்க. சில நடைமுறை சார்ந்த அதுவும் அதுல பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த காங்கிரஸ்காரங்க பண்ணி விட்டதுதான். என்ன ஜெயின் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு, ராஜீவ்காந்தி விடுதலை புலிகளை எதிர்ப்புன்னுட்டு பல விஷயங்களை இங்க பண்ண. விடுதலை புலிகளை எதிர்த்துட்டு போங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஜெயின் கமிஷன் அதுல ராஜீவ்காந்தி படுகொலையில திமுகவுக்கு என்ன பங்கு இருக்கு? வெக்கம் இல்லாம அன்னைக்கு வந்து குற்றம் சாட்டினீங்கல்ல, ஏதாவது
ஒரே ஒரு சாட்சியை நீங்க ஒரே ஒரு விஷயத்த நிரூபிச்சீங்களா? இப்ப அந்த அடிப்படையில இங்க வந்து ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு ஒரு வதந்திகளின் அடிப்படையில ஒரு அரசியல கட்டமைச்சதன் பேர்ல அது வந்து திமுகவுக்கு பெரிய பாரதூரமான விளைவுகளை உண்டாக்கி அது மெல்ல மேலெழுந்து வர இவ்வளவு கஷ்டமாயிருச்சு. இப்போ அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கும் வந்து அந்த மாற்றத்துக்கான ஒரு கட்சியா, சமூக சீர்திருத்தத்துக்கான ஒரு கட்சியா, பெரியாரியத்துக்கான ஒரு கட்சியா இன்றைக்கு திமுக மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு அதிமுக ஒரு சாதி கட்சியா போயிடுச்சுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. தெரியுது. அதே மாதிரி தாவேகா வந்து என்ன சொல்றது, இன்னொரு அதிமுகவா தான் வந்துட்டு இருக்கே தவிர, அது வந்து அதிமுகவாட பேரளவுல திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கும் சில ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என்ன 69% இது பண்ண இடஒதுக்கீடு. முக்கியமா அது சில விஷயங்கள் இருக்குது. அந்த பெரியார்ட்ட இருந்து வந்த கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்படியான ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஆனா தாவேகாவுக்கு அப்படியான விஷயங்கள் எல்லாம் எதுவும் இல்ல. ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. இந்த இந்தியாவுல பல மாநிலங்கள் இருக்கலாம். ஆனா இங்க தான் மொழிப்போர் நடந்தது. இங்க தான் வந்து சாதிக்கு எதிரான சாதி பட்டங்கள துறக்கிற ஒரு ஒரு டிமாண்ட் வந்து 1929ல எழுந்தது. அதன வந்து நம்ம ஆமா. சாதிச்சு காட்டியிருக்கோம். இங்க தான் பெண் கல்வி வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தப்பட்டது. அதனால தான் இந்த சமூகம் முன்னேறி இருக்கு. இப்போ அந்த அந்த சமூகத்துல இருந்து வந்தவங்க தான் நம்ம புள்ளைகள் இன்னைக்கு இருக்காங்க. விஜய் ரசிகர்களா இருக்காங்க, ஆமா. இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இருக்காங்க. இது ஒரு நாள் தெரிய வரும். தெரிய வராம போகாது. அதனால வந்து திமுகவெல்லாம் யாரும் என்ன சொல்ல தனிமை எல்லாம் படுத்த முடியாது. ஏன்னா மாற்றத்துக்கான ஒரு கட்சியா திமுக இருக்குது. இப்ப அந்த நோக்குல அந்த கட்சி தன்னை இன்னும் தகவமைச்சுட்டு போக வேண்டிய சில சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் அது பண்ண வேண்டியது இருக்கு. அது பண்ணும். உறுதியா பண்ணும். பண்ணுச்சுன்னா அந்த கட்சி தான் வந்து என்ன சொல்றது மீண்டும் ஆளுங்கட்சியா வரும். என்ன ஒரு கட்சி ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இல்ல. தோக்குறதுக்காகவோ ஜெயிக்கிறதுக்காகவோ ஒரு கட்சி உருவாக்கல. கட்சி சில நோக்கங்களின் அடிப்படையில உருவாக்கப்படும். இப்போ திமுக என்ன நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் இன்னும் முழுசா நிறைவேறல. இன்னும் வந்து என்ன சொல்றது, என்ன மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு என்ன அப்படியா இருக்குது? மாநிலத்துல எங்க சுயாட்சி இருக்கு? மத்தியில எங்க கூட்டாட்சி இருக்குது? எங்க எல்லாத்தையும் என்ன சொல்றது தள்ளி கொண்டு போய் என்ன மாநிலங்கள ஒரு ஊராட்சி ஒன்றியங்கள் மாதிரி மாத்துற ஒரு வேலையை இன்னைக்கு மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. மாநிலத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. தமிழ வந்து நாசப்படுத்துற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. எல்லா கொடுமைகளும் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற அந்த நடிகர் வந்து ஒண்ணுமே அதை பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி உள்ள சூழல்ல இங்க என்ன சொல்றது அந்த ஐடியல்ஸ்க்கான கட்சியா திமுக தான் இருக்கு. அதனால இந்த கட்சி வந்து அது வந்து ரொம்ப சீக்கிரமா வீர் கொண்டு எழும். அது வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். அது அதுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து தன்னை வந்து சீரமைக்கிறதுக்கான ஒரு காலம். அதனால அது வந்து எந்த விதத்திலையும் தன்னை வந்து என்ன குறைச்சு மதிப்பிட கூடாது. அதுக்கு வந்து தன்னுடைய அதுக்கு அந்த கட்சிக்கு வேர்கள் இருக்கு. இப்போ வேறு மாதிரியான கொள்கைகள் இருக்கு. அந்த அடிப்படையில அது வந்து எந்த புயலையும், எந்த மழையும் எதிர்த்து நின்னு இந்த தமிழ்நாட்டுக்கு நிழல் கொடுக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன ஒரு 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 பர்சனலான ஒரு கேள்வி தோணுது. எப்பவுமே வந்து திராவிட இயக்க அரசியல நம்ம பார்க்கும்போது, திமுகவை எதிர்த்து பார்க்கும்போது, தமிழ்நாட்டுல எந்த புது கட்சி வந்தாலும் திமுக எதிர்ப்பு தான் பேசுறாங்க. அது வந்து அதிமுகவா இருக்கலாம், வைகோ அவர்களுடைய மதிமுகவா இருக்கலாம், இல்ல விஜயகாந்த் அவர்கள் வந்தாலும் சரி, விஜய் அவர்கள் வந்தாலும் சரி, இல்ல யார் ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சாலும் திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு குறியா இருக்காங்க. அது ஏன் இயல்பா நீங்க தமிழ்நாட்டுல எடுபடுது? இல்ல நீங்க நம்ம ஒரு 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 நம்ம முதல்ல பேசிட்டு அதிமுக இருக்கும்போது ஒரு சொன்ன கட்சி இருக்கு. இல்ல இல்ல அதை நம்ம யாரு ஏன் வந்து இல்ல நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த இங்க இந்த இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சாதியவாத நாடு. சாதி அடிப்படையில தான் இங்க ஆட்சி வந்து 2000 வருஷங்களா 2500 வருஷங்களா புத்தர் காலத்திலேயே சாதி இருக்கு. புத்தர் காலத்திலேயே பார்ப்பனர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா அப்போ வர்ணாசிரம தர்மம் இருந்திருக்கு. அப்படியான தர்மத்தின் அடிப்படையில தான் இங்க ஆட்சி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான என்ன ஆதாரங்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் அங்க ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு. மனு தர்மம்லாம் என்ன கோயில்ல பயிற்றுவிச்சிருக்காங்க. திருக்குறள் எல்லாம் பயிற்றுவிக்கல. என்ன மனு தர்மத்தை ஆமா. பயிற்றுவிச்சிருக்காங்க. இப்போ அந்த சூழல்ல அந்த அந்த அதுல பலன் பெற்ற அதுல 2000 வருஷமா போஷிக்கப்பட்ட ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு எப்பவுமே என்ன சொல்றது இந்த மாற்றங்களுக்கு எதிரான கண்மூடித்தனமான வெறுப்பு கொண்ட ஒரு பெரிய பிரிவு இருக்கு. அந்த பிரிவு இந்த மாற்றங்களை முன்வைக்கிற கட்சிக்கு எதிரா யார் வந்தா அந்த பிரிவுக்கு இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு ஆதரவளிக்க தயாரா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிரிவா இருக்கு. 2வது வந்து அவங்க வந்து ஒரு அதிகாரம் மிக்கவர்களா இருக்காங்க. என்ன பெரிய பெரிய இடங்கள்ல இருக்காங்க. பெரிய நெட்வொர்க்ல இருக்கிறாங்க. வந்து 2000 வருஷமா அறிவு அவங்களுக்குன்னே ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி மற்றவங்கள படிக்கக்கூடாது. இந்த உலகத்துல எங்கேயும் இந்த மாதிரியான நிலை இல்ல.
மற்றவனை படிக்க விடாம தான் மட்டும் வந்து தனக்கு மட்டும்தான் படிப்பு, மற்ற விஷயங்கள் எல்லாம் சொந்தம், மற்றவனெல்லாம் படிச்சா காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சிட்டு இருந்த ஒரு பிரிவு. 2000 வருஷமா அறிவு மற்ற விஷயங்களை தன்னுடைய ஏகபோகமா வச்சிட்டு இருக்கிற ஒரு பிரிவு. ஏன்னா அதுக்கு மத பின்புலமும் இருக்கிற ஒரு சூழல்ல அந்த கட்சி அந்த பிரிவு வந்து ரொம்ப வலுவானதாகவும் ரொம்ப ஆர்டிகுலேட்டிவாவும் இருக்கும். இப்போ அந்த பிரிவினுடைய வாக்குகளை அந்த பிரிவினுடைய ஆதரவை பெறுறதுக்காகத்தான் எல்லாரும் எடுத்த உடனே திமுக எதிர்ப்ப பேசுறாங்க. அப்படி பேசுறப்ப எல்லாரும் என்ன அப்படி மீன் பண்றாங்கன்னா, அந்த பிரிவு பார்ப்பன வெள்ளாளர்களுடைய அவங்களுடைய ஆதரவுகளை பெறணும் அப்படிங்கிறது தான். அது வந்துருச்சுன்னா மற்றது இங்க சாதி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது அம்பேத்கர் சொல்வார். போல செய்தல் அப்படின்னு சொல்லி ஆமா. டாட் அப்படிங்கிறவருடைய ஒரு கருத்தாக்கத்தின்படி நடந்தது அப்படின்னு. இப்போ பார்ப்பன வெள்ளாளர்கள் எதை செய்யறாங்களோ அதை மற்றவங்க காப்பி அடிப்பாங்க. குறிப்பா அந்த நாம சொன்ன ஆதிக்க டாமினண்டா இருக்கிற பிசிஸ் வந்து அதை பண்ணுவாங்க. இப்போ இதன் அடிப்படையில வந்து மற்ற பிரிவினருக்கும் அது வரும். இப்போ அந்த அடிப்படையில பார்ப்பன வெள்ளாளர்களை யாரு வந்து குசிப்படுத்துறாங்களோ அவங்கள குசிப்படுத்துறது ரொம்ப சுலபம். கருணாநிதி மேல ஒரு வசையை சொன்னா, கலைஞர் மேல ஒரு வசையை சொன்னா, திமுக மேல ஒரு இதை சொன்னா அவங்க ரொம்ப குசி ஆயிடுவாங்க. இப்ப இவர் விஜய் என்ன செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பெரிய கருத்தியல் ரீதியான விஷயங்களா பேசினாரு? என்ன ஸ்டாலினையும் அல்லது கலைஞரையும் திமுகவையும் அவதூறு பண்ணாரு, அவ்வளவுதானே. அது வந்து அந்த பிரிவுக்கு போதுமானதா இருக்கு. அது வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா அவங்கள பேக் பண்றாங்க. மற்ற பிரிவினரும் சமூகத்தின் மற்ற பிரிவினரும் அது வந்து அதை வழிமொழிகிறாங்க. ஏன்னா அதை வந்து பார்த்து போல செய்தல் அப்படிங்கிற அடிப்படையில் செய்யறாங்க. அதை வந்து இந்தியா மாநிலங்கள்ல எங்கேயுமே தமிழ்நாட்டுல நடந்தது மாதிரி அந்த பார்ப்பனியத்தை நம்ம என்ன சொல்றது அவ்வளவு தூரத்துக்கு சேலஞ்ச் பண்ண ஒரு மாநிலம் ஒண்ணுமே இல்லை. அப்படி சேலஞ்ச் பண்ண ஆட்கள் நாம தான், நம்ம மக்கள் தான். அதை நம்ம திரும்ப செய்ய முடியும். நம்ம கிட்ட சின்ன சின்ன தவறுகளை நம்ம செஞ்சுட்டோம். அந்த தவறுகளை சரி பண்ணிட்டு நம்ம அதை சரி செஞ்சிட முடியும். ஏன்னா அதனால பார்ப்பன வெள்ளாளர்கள்ட்ட நம்ம தோத்து போக மாட்டோம். நீங்க அதுல ஒன்றும் கேள்வி இப்ப தாவேக ஆட்சி கூட 2 பார்ப்பனர்களுக்கு வந்து மினிஸ்டர் பதவி கொடுத்தது அப்படிங்கிறது வந்து அந்த நீங்க சொல்ற ஃபார்முலாவை வந்து பின்பற்றதுக்கான ஒரு யுக்தி தான் பார்க்கலாமா? அது கூடுதலா பிரவீன் சக்கரவர்த்தியை சேர்த்துக்காங்க சார். ஆமா, கரெக்ட் தான். இது பார்ப்பனர்களோட பொறுப்பாகும். என்ன அதனால அதுதான் விஷயம். என்ன பார்ப்பனர்களுடைய ஆதரவை அதுக்காக தானே இப்ப எதுக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போனவரு, எதுக்கு வந்து கோயில் கோயிலா சுத்துறாரு, சட்டை இல்லாம போறாரு, எதுக்கு போறாரு? பார்ப்பனர்களுடைய ஆதரவு பெறணும், வெள்ளாளர்களுடைய ஆதரவு பெறணும், அவங்களுக்கு நான் விசுவாசமானவனா நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு காட்டணும். அதுக்கான சமீட்சைகளை அவர் கொடுக்குறாரு. இப்போ அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப ஒரு விரிவான நேர்காணல். அதுல ரொம்ப குறிப்பா வந்து இந்த போல செய்தல் முறையை வந்து நீங்க வந்து ஒரு முக்கியமான விஷயமா நீங்க சொன்னீங்க. ஏன்னா அது அந்த கேள்விக்கு வந்து பதில் தெரியாம நான் வந்து பல பேர்த்துல விவாதிச்சிருக்கிறோம். ஏன் இப்படி ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. நீங்க அம்பேத்கர் இருந்தே அந்த எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு இது இப்படிதான் நடக்கும், அது இதுதான் காரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தியரட்டிக்கலா சொன்னீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர், நன்றி.